ஓம் சக்தி. அவசியம் அவசரம் என்றால்தான் உன்னை தேடி நான் வருவேன் என்பதை தெரிந்து கொண்டு இந்த அன்னையின் வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளை இதை முழுமையாக கேட்க வேண்டும். நடந்து கொண்டிருக்கும் காரியம் யாருக்கு எப்படி முடியப் போகிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, யாருடன் நான் பேசுவது, யாரை பார்த்து சிரிப்பது, யாரை பார்த்து விலகி நிற்பது என்று ஒரு கேள்வி உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. யாரை பார்த்தாலும் ஒருவித பயத்தோடுதான் நீ இருக்கிறாய். யாரை பார்த்தும் மனம் விட்டு பேசவும் முடியவில்லை, மனம் விட்டு அழுகவும் முடியவில்லை, மனம் விட்டு சிரிக்கவும் முடியவில்லை என்று இப்போதைய சூழ்நிலை உனக்கு மாறிவிட்டது. இந்த காலகட்டங்களில் உன்னுடன் நெருக்கமாக இருப்பவர்களே உனக்கு கெடுதல் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து நீ மனமுடைந்தும் இருக்கிறாய். யாரையெல்லாம் நான் நம்பினேனோ அவர்களெல்லாம் எனக்கு எதிராக மாறிவிட்டார்கள் என்று வேதனையில் நிற்கிறாய். உன்னிடம் நன்றாகத்தான் பேசுகிறார்கள், சிரித்து மகிழ்கிறார்கள். ஆனால் உன் முதுகுக்கு பின்னால் போய்விட்டால் உன்னை வஞ்சிக்கும் வார்த்தைகளை கேட்க முடியாமல் நானே செவிகளை மூடிக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உன் முதுகுக்கு பின்னால். ஆனால் ஒன்று என் பிள்ளையே, உன் முகத்திற்கு நேராக யாரும் வந்து நின்று உன்னை பேசுவது இல்லை. உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, உன்னை நான் இப்படி செய்ய போகிறேன், நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று நேருக்கு நேர் வந்து உன்னை வஞ்சிக்க யாருக்கும் இங்கே தைரியமில்லை என்பதை தெரிந்து கொண்டாயா நீ? மறைமுகமாக இருந்துதான் உன்னை இப்போது உன் வாழ்க்கையையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது உன்னிடத்தில் ஒரு பயம் இருக்கிறது என்பதை புரிந்தாயா? தெய்வ சக்தி உடைய உன்னிடத்தில் நேருக்கு நேர் நின்று மோத முடியாது என்பதால் தான் மறைமுகமாக நின்று உன் முதுகுக்கு பின்னால் நின்று உன்னை குத்திக் கொண்டிருக்கிறார்கள், யார் என்று காட்டிக்கொள்ளாமல். அன்பு குழந்தையே, காலம் முழுவதும் இப்படியே உன்னை கடத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். யார் என்று அடையாளம் காட்டாமலேயே உன்னுடைய சந்தேகத்தோடே யார் யார் என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் இந்த முகமூடியை போட்டுக்கொண்டு உன்னிடத்தில் நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள். நேரில் பார்த்து விட்டால் என்ன ஒரு அன்பான வார்த்தை, என்ன ஒரு பரிவு! அப்பா, இவர்களைப் போல ஒரு சொந்தம் இல்லை என்று நீ நினைக்கும்படியாக உருகி விடுகிறார்கள் உனக்கு முன்னால். அவர்களே நீ போன பிறகு உன் சொந்தங்கள் கூட்டு சேர்ந்து பேசும் வார்த்தைகளை கேட்டால் என்ன மனித குலம் என்று நான் நினைக்க தோணுகிறது பிள்ளையே. ஒரு காலத்தில் எல்லாம் இப்படி இல்லை பிள்ளையே. ஒரு சிலர் இருப்பார்கள், ஆனால் பலரும் மனமுடைய மனதாரத்தான் அனைவரிடத்திலும் வாய்விட்டு பேசுவார்கள், மனம் விட்டு பேசுவார்கள். ஆனால் இப்போது எடுத்துக்கொண்டால் 99% இப்படி அடுத்த குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டில் என்ன செய்கிறார்கள், அவர் குடும்பத்தில் என்ன சத்தம் கேட்கிறது, தினம்தோறும் அங்கே என்ன பேசுகிறார்கள், அவர்கள் வீட்டிற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க அனைவருக்குமே இங்கே விருப்பங்கள் அதிகமாகிவிட்டது. ஒருவரை பார்த்துத்தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு அந்த 99% மனிதர்களும் தள்ளப்பட்டு விட்டார்கள். அவர்களைப் போல வாழ்க்கை வேணும், அவர்களைப் போல உறவு வேண்டும், அவர்களைப் போல பாசமாக இருக்க வேண்டும், அவர்களைப் போல துணி உடுத்த வேண்டும். இப்படி அடுத்தவர்களை பார்த்து பார்த்து தன்னை மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த 99% மனிதர்கள் அடுத்த குடும்பத்தை கெடுத்து தான் வாழ நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன்னை போல சிலரும் இருக்கிறார்கள் பிள்ளையே. அவர்களுக்காகத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
என் ஓட்டம் சரியான நேரத்தில் நின்று உன்னை போல இருக்கும் பிள்ளைகளையும் காப்பாற்றி விடுவேன் என்ற நம்பிக்கையில்தான் உன் தாய் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னை வெல்ல இங்கே யாருமில்லை என்பது உனக்கு தெரியும். என்னை வென்றுவிட யாரையும் விடமாட்டேன் என்பதையும் உனக்கு தெரியும். என்னை நம்பி வந்துவிட்டால் கடைசி வரை கைவிட மாட்டேன் என்பதும் உனக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை என்னிடத்தில் சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையை காப்பாற்ற உன் தாய் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து என் பிள்ளைகளை காப்பாற்றி முடிக்கும் வரை ஓய்வெடுக்க மாட்டேன் என்பதும் என் பிள்ளைகளுக்கு தெரியும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இப்போது உன்னிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையை சீரழித்து உடம்பிலும் மனதிலும் வேதனைகளோடு வலியோடும் எழுந்து நடக்கக்கூட தெம்பில்லாமல் உடல் வலுவத்து போய் கிடக்கிறதே, அதை பார்க்கும் போது எனக்கு இரத்த கண்ணீர் வருகிறது. உன்னுடைய ஒரு துளி கண்ணீருக்கு கூட நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன். அந்த கடமை எனக்கு இருக்கிறது. அதை நிறைவேற்றாமல் விடமாட்டேன். நீ என்னிடத்தில் வடித்த கண்ணீருக்கு கட்டாயம் நான் கணக்கு சொல்லத்தான் போகிறேன் பிள்ளையே. அந்த நேரத்திற்காகத்தான் உன் தாய் நான் காத்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள். தெய்வ சக்தியை நம்பும் எவனும் தோல்வியடைய மாட்டான். இந்த கர்ம வினையால் சில பாதிப்புகள் வருமே ஒழிய மிக பெரிய பாதிப்புகள் வராமல் தடுப்பேன் நான். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு இழந்த வாழ்வை திரும்ப கொடுப்பேன் என்று ஒவ்வொரு முறையும் நான் சத்தியம் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நாளுக்கு நாள் உன் வீட்டிற்குள் தொடர்ந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் எங்காவது போய்விடலாமா என்று கூட உன் எண்ணத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. தங்கமே, சற்று பொறுமையாக நீ இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிகள் அதிகமாக வலை வீசி கொண்டிருப்பதால் உன் வீட்டிற்குள் பிரச்சனைகளும் உன் மனதில் போராட்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும். சற்று பொறுமையாக இரு. நீ அனுபவிக்க கூடிய வழிகளை மட்டுமே உனக்கு நான் கொடுப்பேன். உன்னால் தாங்க முடியாத வழிகளை இந்த தாய் உனக்கு கொடுத்து அதை வேடிக்கை பார்க்க மாட்டேன். என் செல்வமே, உன் வீட்டிற்குள் நிம்மதியில்லை என்று வெளியே சென்று நீ எங்கெங்கோ திரிந்து கொண்டிருக்கிறாய். அந்த வீட்டிற்குள் இழந்த நிம்மதியை நீ பெற்று, இழந்த சந்தோஷங்களை பெற்று உன் வாழ்க்கையில் நீ நிம்மதி பெறும் வாழ்க்கை உனக்கு கட்டாயம் கிடைக்கும். சுற்றியிருப்பவர்கள் நாளுக்கு நாள் அதிகம் அதிகம் என்று ஒவ்வொரு வேலையையும் உனக்காக செய்து கொண்டிருப்பதால் தான் உன்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை பிள்ளையே. காரணம், உன் காலகட்டங்கள் சரியில்லாமல் இருக்கிறது. உன்னுடைய நேரங்காலங்கள் சரியில்லாமல் இருக்கிறது. கூட இந்த கர்மாவும் இருந்து உன்னை பாடாய்படுத்தியவர்களுக்கு உதவியாகவும் இருப்பதால் தான் அதை சாதகமாக்கிக் கொண்டு உன்னை படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். இப்போதும் ஒன்றை உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் வந்தேன் என் பிள்ளையே. உன் சொந்தங்களில் இருக்கும் ஒருவன் தனக்குள் கெட்ட அசுத்த ஆவிகளை இறக்கி வைத்திருக்கிறான் பிள்ளையே. இதற்கு முழுக்க முழுக்க உதவிகள் செய்தது யார் தெரியுமா? உன் சொந்தங்களில் இருக்கும் இன்னொருவன் தான். அவனை உனக்கு மிகவும் பிடிக்கும். அவனிடம் அன்பும் பரிவும் பாசத்தையும் நீ ஏகப்பட்டதை காட்டியிருக்கிறாய், ஏகத்தை கொடுத்தும் இருக்கிறாய். அவனை நீ பார்த்து கொண்டது தன் பிள்ளையைப் போல நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் அவன் என்று உன் துரோகிக்கு வலது கையாக இருந்து உதவிகள் செய்து இந்த அசுத்த ஆவிகளை அவனுக்குள் இறக்கி அதை மீண்டும் உன் மீது ஏவி விடுவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அனைத்தும் தலைகீழாக மாறப்போகிறது பிள்ளையே. ஏன் தெரியுமா? அவனுக்குள் இறங்கி இருக்கும் அந்த அசுத்த ஆவிகளுக்கு கண் பார்வை இல்லை என்பது உண்மை பிள்ளையே. அது அவனையே தாக்கப் போகிறது. மாறாக அவனுடன் உதவிகள் செய்தான் பார், முதலில் அழிக்கப் போவதே அவனைத்தான். இதை கேட்டு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது.
யார் என்பதை நீ புரிந்திருப்பாயே. உன் சொந்தத்தில் யார் மீது நீ அன்பு வைத்திருந்தாய், யார் மீது பரிவை காட்டினாய், யாருக்கு உதவிகள் அதிகமாக செய்தாய், தன் பிள்ளையைப் போல யாரை பார்த்தாய் என்பது உனக்கு புரிந்திருக்கும். அவனைத்தான் முதலாவதாக பழி எடுக்கப் போகிறது பிள்ளையே. இரண்டாவதாக தனக்குள் இறக்கினானே அவனை எடுக்கப் போகிறது என் பிள்ளையே. கூடிய விரைவில் உன் சொந்தங்களில் இருவருக்கு நடந்த சோகத்தை உன் செவிகளில் நீ கேட்கப் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, எதை எதை விதைக்கிறார்களோ அதைத்தான் பெறுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. நீ இப்போது இருக்கும் எண்ணத்தோடே இரு. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உன்னுடன் உன் குலதெய்வமும் உன் இஷ்ட தெய்வங்களும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் நீ இதே நிலையில் இருந்தால் விரைவில் வெற்றியடைந்து விடலாம். வெற்றி உனக்கு சொந்தமாகும். என் அன்பு பிள்ளையே, 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து உன்னை பழியெடுக்க காத்திருக்கும் எதிரிகளையும் துரோகிகளையும் வென்றுவிடு பிள்ளையே. அவர்கள் இத்தனை வேகத்தோடு தீய சக்தியின் பின்னால் போகும்போது தெய்வ சக்தியின் பின்னால் வர ஏன் நீ தயக்கமடைகிறாய்? இன்னும் தாமதிக்காதே. விரைவில் வாங்கி பூஜைகளை தொடங்கி பரிகாரங்களை ஆரம்பி பிள்ளையே. ஓம் சக்தி. நன்றி.